கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நரேந்திர மோடி அவர்களும் இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பலும் உத்தரப்பிரதேசத்திலே ராமனுக்கு கோயில் எழுப்புவோம் என்று சொல்லி அதை கட்டி முடித்து திறந்த நாளில் பாபர் மசூதி என்கிற இஸ்லாமியருடைய அடையாளத்தை, அவருடைய வணக்க ஸ்தலத்தை, பள்ளிவாசலை இடித்தெறிந்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்து ஒரு பெரிய சமூக சிக்கலை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து திணித்து அதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் பெரும்பான்மை வாதத்தை முன்வைத்து சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகளை நசுக்கி அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிற, அகதிகளாக்க நினைக்கிற, உரிமையற்ற நிலமற்றவர்களாக மாற்ற துடிக்கிற RSS சங் பரிவார கும்பலினுடைய அந்த எண்ணம் நிறைவேறிய நாளில் நாங்கள் அறிவித்தோம், நீ ராமனுக்கு கோவில் கட்டி திறந்தால் நாங்கள் ராவணனுக்கு கோயில் கட்டுவோம். கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடில்லை, எனவே கோட்டம் கட்டுவோம் என்று ராவண கோட்டம் கட்டுவதற்கான அறிவிப்பை அன்றைக்கு அறிவித்தோம். அப்படித்தான் கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த தலைப்பிலே நடத்தப்படுகிற இந்த கூட்டம் இன்றைக்கு ராவண கோட்டம் கட்டுவதற்கான அடிகோல் விழாவை போல அந்த அறிவிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறோம். நீ செங்கல்லை எடுத்துக்கிட்டு போன, இதோ நாங்கள் வேலோடு வருகிறோம். இது ஒரு பண்பாட்டு யுத்தம். இது ஆண்டாண்டு காலமான பகையை வெளிப்படுத்தக்கூடிய காலம். ராமன் பிராமணனா? சத்திரிய குலத்தில் பிறந்தவன் தான் மன்னராக இருக்க முடியும் என்று சொன்னால், தசரதன் என்கிற மன்னனுக்கு மகனாக பிறந்த ராமன் பிராமணனா? ஒரு கேள்வி உண்டு. எப்பயுமே RSS சங் பரிவார கும்பல் பார்ப்பனியம் என்பது மோடி மாதிரி, அமித்ஷா மாதிரி சிலரை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையவே ஆண்டாண்டு காலமா பார்ப்பான். அதிகார மட்டத்தில் மதம் சார்ந்த நம்பிக்கையை புகட்டி மன்னராட்சி முறையிலே கூட அதிகாரத்தை தங்களுடைய கைகளிலே வைத்திருந்த சமூகமாக அவர்கள் சூழ்ச்சி செய்து அதிகாரத்தை பெற்றவர்கள். நீ ராமனை வைத்து ஒரு வடக்கே பிறந்த மன்னனை வழிபடுகிற ஒரு பண்பாட்டு முறை என்பது வடக்கில் இருக்கிறது. மன்னரைத்தான் வணங்குவார்கள். எகிப்துக்கு போனீங்கன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோன் மன்னன், அவன் பேர் யாருக்குமே தெரியாது. பார்வோன்னாலே மன்னன் தான். 2ஆம் பார்வோன் மன்னன், 3ஆம் பார்வோன், அப்படி கூட சொல்ல மாட்டான். ராஜா அல்ல, கடவுள். அவன் சொல்றப்பே சொல்லுவான், நான் இந்த நாட்டின் கடவுள், இந்த மண்ணின் கடவுள், என்னை வணங்கு என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இதோ வடக்கே இருக்கக்கூடிய அந்த தத்துவமாக இருக்கிறது. இது எங்கிருந்து வந்தது? எத்தியோப்பியாவில் இருந்து வந்தது, ஈரானில் இருந்து வந்தது, ஜெர்மனியில் இருந்து வந்தது, ரஷ்யாவில் இருந்து வந்தது. அதற்கான அடையாளம், சான்றுகள் இருக்கின்றன. எப்படி இருக்கின்றன? உங்களை குறிக்கிற சொற்கள், பார்ப்பனியத்தை குறிக்கிற சொற்கள், பிராமணியத்தை குறிக்கிற சொற்கள் எப்படி இருக்கிறது? வாத்திமால், வடமால், புரண பிராமணம். எங்க ஊர்ல இருக்க இந்த சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேங்க் பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்தாலும் இருக்குல்ல, அந்த வங்கி இப்போ முதலாளியா இருக்க பாருங்க, அவர் வாத்திமால் பிராமணால், வடமால் பிராமணால், புரண பிராமணால். இவங்கெல்லாம் அப்பர் கிளாஸ். யார்கிட்ட? இங்க இருக்கக்கூடிய குருக்கள், இங்க இருக்கக்கூடிய பட்டாச்சார்கள், இங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள், இங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள், இவர்களுக்கெல்லாம் மேலானவர்கள். எப்படி? 4 வர்ணத்தை போதிக்கிற, 4 வர்ணத்தை ஏற்றுக்கொண்ட, 4 வர்ணத்தை உள்ளடக்கிய அந்த மனு சாஸ்திர சட்டத்தை, வர்ணாசிரம சட்டத்தை ஏற்றுக்கொண்ட, திணிக்கிற, போதிக்கிற அவன் பிராமணன். அந்த பிராமணன் யார்? அவள் யார்?
பார்ப்பனியன். பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டை இடிப்பேன் என்று சொல்லுகிற சீமான் என்ன செய்யணும்? இந்த சட்டம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இதுவரைக்கும் கை இருக்குல்ல, இந்த குறுக்கல் வேலை செய்யறவனுக்கு இதுவரை இருக்கக்கூடிய கைக்கு பேரு ஐயரு கையா. இந்த மணிக்கட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது பறையன் உடம்பா. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? எங்க ஊர்ல இருக்குங்க, மயிலாப்பூர் எப்படியோ அது மாதிரி கும்பகோணம் எப்படியோ அந்த மாதிரி தான் திருவில்லிபுத்தூர். இது மாதிரி ஒரு இடம் இருக்கு. எங்களுக்கு இந்த சந்து பொந்து இண்டெடுக்கலாம் தெரியும். ஏன்னா கும்பகோணம் பாப்பா வந்து டேஞ்சரானவன். அந்த ஊர்லயே நாங்க வாழ்ந்து கொட்டை போட்டு அவங்களுக்கே டாட்டா கட்டவன் ஏன் தாத்தம் பாட்டலாம் எங்களுக்கு தெரியும். மகாராஜபுரத்தில் எப்படி இருக்கும், திப்புராஜபுரத்தில் எப்படி இருக்கும், இந்த ஊர்லாம் எப்படி நீங்க பிராமணால இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சித்தன் வாளூர்ல எப்படி வச்சிருக்கீங்க? சித்தன் வாழ்ந்த ஊர் சித்தன் வாளூர். சித்தன் வாளூர்ல இருக்கக்கூடிய குருக்களுக்கு பட்டாச்சாருக்கு என்ன நிலைமை? நான் கேட்கிறேன், ராமநாதபுரம் கோவில், அந்த கோயில்ல யாரு பூசாரியா இருக்கா? யாரா இருக்கா? பிராமணன் தானே இருக்கிறான். அங்க ஏன் குருக்கள் இல்ல? அங்க ஏன் பட்டாச்சார் இல்ல? அங்க ஏன் அர்ச்சகர் இல்ல? ஏன்னா அந்த வந்தேரி பார்ப்பனன் கொல்லப்புறமா வந்த தெலுங்கு வந்தேரி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய ஆக்குப்பேடு செய்யக்கூடிய அந்த வந்தவர்கள் எந்த தெலுங்கு பார்ப்பனர்கள் வந்தால அந்த தெலுங்கு பார்ப்பனர்கிட்ட இருந்து வழியா புடுங்கி வச்சிருக்கிறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சாதாரண அருந்ததியர் மக்கள் வந்தேரின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களை சாதாரண சாமானிய மக்களை வந்தேரின்னு சொல்ற நீ யாரு? நீ யாரா? யாருக்கு நீ சேவகம் செய்ய வந்திருக்க? மகாராஷ்டிரால இருந்து வந்தான், ஆந்திராவில இருந்து வந்தான், பல்லவ சாம்ராஜ்யமா வந்துச்சு, இவர்களின் வழியாக வந்த நாயக்கர்களாக வந்தார்கள். இப்படி வந்தவர்கள் காலத்தில் இருந்த அந்த முறை இதன் வழியா இன்றைக்கு வச்சிருக்காங்க. திருவாடனம் கோயில் யாருது? யாரா திருவாடனம் கோயில்? குயில் யார்? வேலுநாச்சியார் யார்? சின்ன மருது பெரிய மருது யார்? இவர்கள் கட்டி எழுப்பிய, இவர்கள் வணங்கிய, இவர்கள் யுத்த களத்துக்கு செல்வதற்கு முன்னால் பூஜை செய்து வழிபட்டு வெளியே வந்த அந்த கோயில் இன்றைக்கு யாருடைய கைகள் இருக்கிறது? பார்ப்பனிய கையில் இருக்காங்க. பட்டாச்சார் இல்ல. பட்டாச்சார் யாரு? வைணவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். சைவத்தை விட வைணவம் சமத்துவத்தை போதித்ததாக சொல்லப்படுகிறது. ராமானுஜர், திருக்கோட்டீஸ்வரத்திலிருந்து ராமானுஜர் சொன்னார். ராமானுஜர் காலத்திலும் சொல்லப்பட்டது. நீ நேர வைகுண்டம் போனா எப்படின்னு சொல்ல வேண்டாம், இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு இந்த மந்திரம் சொன்னா தலையை வெடிச்சுன்னு சொல்றப்ப ஏன் தலை வெடிச்சா பரவாயில்ல, இந்த மந்திரத்தை காதால் கேட்டு எல்லாரும் மோட்சம் போகட்டும் என்று தான் செத்தாலும் பரவாயில்லன்னு கோபுரம் ஏறி மந்திரத்தை சொன்னவர் ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜர் தொடக்கி வைத்த அந்த ஆதி வைணவம், ஆதி சைவம், இவர்களை புரட்டி விட்டு நீ எங்க இருந்து வந்த? கைபன் போலும் காணவாய் வந்தா வழியா வந்த நீ யாரு? இதை கேட்கறதுக்கு சீமானுக்கு துப்பு இருக்கா? கடப்பாரை தூக்கிட்டு காஞ்சி மடாதிபதிக்கு எதிராவா? வாயா, உன் கடப்பாரை தூக்கிட்டு உன் கடப்பாரை தூக்கிட்டாங்க வா. ராவணன் யார்? தமிழ் மன்னன். இன்னொருத்தன் சொல்றான், ராமன் அவர் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர். ராமன் தான் இது. ராமன் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர். ராவணன் அவர் ஐயரு, அதாவது பிராமணரு. அதனால தான் நாம எல்லாரும் சேர்ந்து ராவணனை ஒழிச்சாங்கன்னு கதை கட்டுறாங்க. ஏண்டா பிராமணன்ல மன்னனே கிடையாதுடா. யார்டா கார் சுத்துறீங்க, பூ சுத்துறீங்க? பிராமணர் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த 4 வர்ணத்துல அவங்க எந்த வர்ணத்துல வராங்க? மன்னராக இருப்பவன் சத்திரிய குலத்தை சேர்ந்தவன் தான் மன்னராக இருக்க முடியும். அவன் இருக்க முடியாதா? அதுவும் சொல்றா, தமிழர்களிடத்தில் இந்த 4 வருடம் கிடையாது. நாங்க தான் இந்த மண்ணின் மன்னர்கள், மன்னர் பரம்பரை. எனவே ராவணன் தமிழ் மன்னன். இலங்கையும் தமிழ்நாடும் இப்ப தாயக தமிழ்நாடா இருக்கக்கூடிய இந்த மண்ணு இன்றைக்கு ஒரு 12 கடல் மைல்கள் இடைவெளி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப ஒன்னா இருந்துச்சு. ஒன்னா இருந்த இடத்தை ஆண்ட மன்னர்களில் ஒருவன் தான் இலங்கையில் இருந்து ஆண்டவன் தான், இந்த மண்ணை ஆண்டவன் தான் தமிழ் மன்னன்
ராவணன். எங்களை நீ தோற்கடிச்சுதான் வடவர் எழுதின ராமாயணத்தை கொண்டு வந்து 400 வகையான ராமாயணம், அதுல ஒன்னை எடுத்துட்டு வந்து புரட்டி இந்த மண்ணுக்கு ஏத்தாப்புல ஏகப்பட்டதை திரிச்சு விட்டுட்டு காஞ்சிபுரத்தை வந்து உட்கார்ந்துருக்கேன். ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேச நினைச்சேன், தோழருக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை சொல்றேன். நான் யாருன்னு சொல்ல விரும்புறேன். இந்த சங்கர மடத்துக்கு மூத்த மடம், முதல் மடம், தலைமை மடம் எழுதுறீங்களா? கும்பகோணம் மடத்தெருல இருக்கு. கும்பகோணம் மடத்து மட்டு ஸ்ட்ரீட்னு பேரு, மடத்து தெரு. என் ஆபீஸ் இருக்க பக்கத்துல தான் சங்கர மடம், சங்கர மடத்துக்கு பக்கத்துல தான் ஆபீஸ் வச்சிருக்கேன். அந்த சங்கர மடத்தை வந்து இங்க இருந்து அதை கைப்பற்றிட்டு அங்க போயிட்டாங்க. எப்படி பல்லவ மன்னர் காலத்தில் வந்த பிறகு, பல்லவர் மன்னர்களுடைய கைகளில் காஞ்சிபுரம் வந்த பிறகு அதை இவர்கள் போய் அதை சொல்ற இதை சொல்ற அவங்கள்ட்ட உட்காந்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒரு விஷயத்துல வந்து நான் இப்படி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த ஒரு தனிநாடு அமைச்சர், சாமியார் பேர் என்னங்க? நித்யானந்த சாமி. கைலாசம் நாடு பேர் கைலாசம். அவர் மடாதிபதி ஆகிறோன்னு தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ்ல இருந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீதிமன்ற தீர்ப்புல இருந்து இந்தியா முழுக்க பார்ப்போம். ஒன்னாச்சு, ஏய் இவன் யாரா மடாதிபதியாக வரக்கூடாது, இவன் வந்து மதுரையை சேர்ந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு அந்த மடத்துக்கு மடாதிபதியாக வரக்கூடாதுன்னு எல்லாம் கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சு அடிச்சு போலீஸை வச்சு பத்தி அமுச்சு விட்டாங்க. ஆனா ஆந்திராவில இருந்து தெலுங்கு பாப்பான ஒருத்தனை கொண்டு வந்து இப்ப மடாதிபதி வச்சுக்கலாம். எப்படா வச்சுக்க? யாரோட இடம்டாது? கேட்கறதுக்கு ஒரு துப்பு இருக்கா? சீமானுக்கு இதுக்கு கேட்க துப்பு? நீ தமிழ் தமிழ் பேசுற, தமிழ் மன்னன், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாடு, தமிழ் இடம், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல கொண்டு வந்து இங்க இருந்த இந்த மண்ணுக்கு, இந்த மடத்துக்கு ஒருத்த தெலுங்கு பாப்பான கொண்டு வச்சிருக்கியடா. எப்படான்னு கேட்க துணிச்சல் இருக்கா? அவனுக்கு திராணி இருக்கா? தம்பு இருக்கா? இருக்காது. ஏன்னா இந்த பிராமண கடப்பாறை எந்த பிராமண கடப்பாடல் இது வந்து இந்த என்னது வாங்கி சாப்பிடறதுக்குன்னு வந்த கடப்பாறை. இதெல்லாம் இந்த கடப்பாறைக்கெல்லாம் போவாது. எவ்வளவு மோசமான வேலையை இந்த தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கீங்க. அசிங்கமா இருக்குல்ல? எங்களுக்கு எங்க மண்ணது? காஞ்சிபுரம் யாருது? பறையர் குடி என்கிற மூத்த குடி, முதல் குடி, தமிழ் குடியாக இருக்கக்கூடிய ஆதி குடியின் கைகளிலே இருந்த மண் எங்களுக்கு சொந்தமானது. பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட, சமணத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மண்ணின் மூத்த குடி, முதல் குடியாக இருந்தவர்கள், அந்த இறைவழி கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இருந்தவர்களிலிருந்து முதிர்ச்சி அடைந்து மூப்படைந்து அதன் வழியாக வந்த ஒரு இயற்கை தத்துவத்தை, இயங்கியல் தத்துவத்தை, மார்க்சிய தத்துவத்தை இந்த மண்ணுக்கேற்றவாறு ஏற்றுக்கொண்டு போதித்து அறிவித்து அறம் செய்து அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அது வேற கோயில் கிடையாது. எங்களுக்கு கோயில் கிடையாது. அது எங்களின் கருவூலகம், அது எங்களின் இருப்பு, அது எங்களின் பாதுகாப்பு அரண். அந்த இடத்துல கொண்டு போய் இன்றைக்கு பூணூல் போட்டவன் எல்லாம் சேர்ந்து அங்க உட்கார்ந்துருக்கான. அது எந்த பூணூல்? எப்படி ஆர்எஸ்எஸ்ல சிக்மன் பாபவன் இருக்கானோ அதே மாதிரி இவங்களால செத்ததாங்க மிச்சம். செத்ததான் மிச்சம். எத்தனை பேர் செத்து இருக்காங்க? நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புரிக்கி, கௌரி லங்கேஷ்கர் என்று எத்தனையோ அறிவாளிகள் செத்தான். எதனால செத்தான்? ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலால் செத்தாங்க. வேற இதுல செத்தான். சுவாமி யாரால் செத்தான்? ஒரு நடுக்க நோய் வந்து நீதிமன்றத்தில் ஒரு கொலாய் போட்டு உரியறதுக்கு ஸ்ட்ரா கேட்டு தராத நீதிமன்றம் திருப்பரங்குன்றத்துக்கு முன் வந்து நீதி தீர்ப்பு சொல்றது. திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தீண்டப்படாத எவனும் உள்ளே நுழைய முடியாது என்று சொல்ற தீர்ப்பை எடுத்து வச்சு பேசுறதுக்கு துப்பில்லாத இந்த நீதிபதிகள் என்னடா நாட்டில் என்னடா நடக்குது? யார் யாரடா ஆள்றது? ஆகாது கண்ணு, ஆகாது. இது தமிழ்நாடு, இது பெரியார் மண். பெரியார் மண் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு பின் அமைதி. இது முன்னாடி ஒரு அமைதி இருக்கு. புயல் வருவதற்கு முன் ஒரு அமைதி தெரியும், புயல் வந்த பிறகு ஒரு அமைதி இருக்கும். பெரியார் இருக்கும் காலத்தில் ஒரு புயல். இப்ப அமைதியா இருக்கு நினைக்காத. இந்த கடப்பாறையெல்லாம் துண்டு துண்டா வெட்டி வீழ்த்தி விரட்டி அடிப்பதற்கு, வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர் தடுவதற்கு இங்கே ஒரு கூட்டம் தயாராகத்தான் இருக்கிறது. எதையும் எதிர்பார்க்கல.
இருக்கிறதுல எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எதை வேணும் எங்களுக்கு எம்எல்ஏ பதவி இருக்கு, எம்பி பதவி இருக்கு, நாவடைக்கு பேசணும். திருமுருங்க அது எம்எல்ஏ அடிக்க போறதில்ல, எம்பி அடிக்க போறதில்ல. இங்க இருக்கிற யாரும் எதுக்கு ஆசைப்படல. எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. வந்தா ரைட், வரலையா போ. இப்படித்தான் இதை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனா சத்திரிய குலத்தில் பிறந்த ராமன் அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு கும்பிடுற வழக்கத்தை கொண்டு வந்து இங்கே திணித்து, இங்க எங்களை, எங்கள் மன்னனை வீழ்த்திய வரலாற்றை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு தீபாவளி கொண்டாட சொல்லி எண்ணெய் வச்சு குளிச்சு வெடி வெடிக்க வச்சுட்டீங்கன்னா இதை பண்பாட்டு அளவிலே தான் எதிர்க்க வேண்டும். முள்ளால் தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் தான் கிழிக்க முடியும், கண்ணாடியால் தான் அறுக்க முடியும், வைரத்தால் தான் அறுக்க முடியும். எனவே உங்களை இனி பண்பாட்டு அளவில் எடுத்து அடிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. அந்த அறிவு ஆயுதத்தை ஏந்தி, பண்பாட்டு ஆயுதத்தை ஏந்தி அறிஞர் அண்ணா போராடினார், எழுதினார், பேசினார். அதன் பிறகு வந்த தலைவர்கள் எழுதினார்கள், பேசினார்கள். இதோ நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் பண்பாட்டு அளவில் உங்களை எதிர்த்து நின்று திரும்பி ஓடுவதற்கான அடியை அடிக்கிற முதல் அடிதான் இந்த ராவண கோட்டை விழா. நாங்க விட்டுட்டு தேட முடியாது. எங்க ஊர் பக்கத்துல, திருச்சி பக்கத்துல நேமம்னு ஒரு ஊர் இருக்கு, திருச்சி கல்லணைக்கு பக்கத்துல. அந்த நேமம் என்ன ஊர்னு இப்ப போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்கதான் ஆயுதங்கள் செய்து கொடுத்த இடமா இருக்கு. அந்த இடத்துல யாரா வாழ்ந்தன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சாதியில பறையர் சாதி வாழ்ந்ததுன்னு வரலாற்று பூர்வமா தரவு எடுத்துட்டாங்க. கொல்லன்னா யாரு? ஆயுதத்தை கொடுத்திருக்கிறான் அடிச்சு. ஆயுத களம், ஆயுதமேடு, ஆயுத களம், ஆயுதமேடு, இதெல்லாம் ஊர் பேரு. ஆயுதத்தோடு பிறந்த, ஆயுதத்தோடு வளர்ந்த எங்களுக்கு இந்த கடப்பாறை ஆயுதம் எல்லாம் சுக்குநூறா உடைச்சு போட எங்களுக்கு தெரியும். இதற்கு எதிரான ஆயுதத்தை எடுக்கவும் தெரியும் எங்களுக்கு. சும்மாலாம் எங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. இதுக்கு மேல விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. ரொம்ப அநியாயமா இருக்கு. எங்கள் மண், எங்கள் பண்பாடு, எங்கள் அரசியல், எங்கள் அதிகாரம் எல்லாம் களவு போட போயிடுச்சு. திருடிட்டு உட்கார்ந்து இருக்கிறான், உழைக்காம இருக்கிறான். குமரன் கேட்டாரு, பேராசிரியர் கேட்டாங்களே, விவசாயம் செய்வதற்கு உனக்கு செய்ய முடியுமா? இளமாறன் கேட்டாரு, பூமி வாங்கி தரேன்னு. பாப்பா எங்க விவசாயம் பண்ணியிருக்கானே? விவசாயம் பண்ண மாட்டான். அதுல கூட ஒரு பாப்பா நேரடியா போய் விவசாயம் பண்ணிட்டனால அந்த சங்கர மடத்தை சேர்ந்தவர் அன்றைய மடாதிபதி கும்பகோணத்துல அந்த பாப்பானை விலக்கி வச்சாரு. அவர் மன்னிப்பு கேட்டு திரும்ப போய் நிக்கிறப்ப கூட, நீ சேற்றில் இறங்கி உழவு தொழில், விவசாய தொழிலை செய்ததற்காக உன்னை காலகாலத்துக்கு நான் நீக்கி வைக்கிறேன். பாப்பானே ஒரு பாப்பான விவசாய வேலை செய்ததற்காக நீக்கி வைத்த நீ, உழைப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? உழைப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதை கேட்க வேண்டிய காலம் மிக துல்லியமா இந்த நேரத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாம் இனிமே அனுமதிக்க முடியாதுங்க, எந்த காலத்தில் அனுமதிக்க முடியாது. இதை எதிர்த்து தான் இன்றைக்கு களத்தில் நின்று போராடுகிற அந்த போராட்டத்தின் எச்சமிச்ச சொச்சமாக இன்றைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய வரலாற்று தரவுகளோடு இந்த செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலை முன்வைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே ராவணன் கோட்டம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாடு அரசு சங்கரவடத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பார்ப்பனருக்கு எப்படி அங்கீகாரம் கொடுத்தது அறநிலைத்துறை? கொடுக்கலாமா? ஏன் கொடுத்தீங்க? அதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கேட்கிறப்ப ஒரு தமிழன் கேட்கிறப்ப கொடுக்கல. இந்த சாமியார் திட்டு போயினா அந்த சாமியார் திட்டு போயினா. எனக்கு தெரிஞ்சு திருவடிக்குடிகள் சாமியை தவிர பாக்கி எல்லா சாமியாரும் திட்டு போய. கொன்றகுடி அடியாளுக்கு பிறகு இருக்கிற திருவடிக்குடிகள் சாமியை தவிர வேற எல்லாம் சேர்த்து வேணாலும் சொல்லலாம். நான் வாய் சொல்ல விரும்பல. சிரிக்கிறார் சாமி, அது என்னன்னு புரிஞ்சிச்சாரு. அவள் மட்டும் இல்ல, இவாள் நிறைய பேர் இருக்கா. அவனு அவள் மாதிரியா இருக்கா. எல்லாரும் திட்டு போயிதாங்களே. இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சிலிப்பர் போட்டுக்கிட்டு எந்த காசு, இந்த கூட்டத்துக்கு கூட காசு எதுவும் எதிர்பார்க்க முடியாது, கொடுக்க முடியாது, முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த பண்பாட்டை திருடி இருக்கிறார்கள், நம்முடைய வரலாற்றை திருடி இருக்கிறார்கள். அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அப்படிதான் 1956 ஜூலை திங்கள் 21 திருச்சியில கூடின கூட்டத்தில் தந்தை பெரியார் தீர்மானம் போட்டு ராமன் படத்தை எரிப்போம் என்று அறிவித்தார். என்னைய தேதிக்கு 56 ஆகஸ்ட் 1 அறிவிச்சார்.
ஜூலை 21 15 நாள் தான். எங்காலும் அதே மாதிரி தான் 10 நாள் 2 நாள் இன்னைக்கு அறிவிச்சார், நாளைக்கு கருப்பு கொடி காட்ட போன்னு. பெரியார் கூட 15 நாளுக்கு தேவைப்பட்டுச்சு, இவருக்கு ஒரு நாள் கூட கிடையாது, அடுத்த நாளே அறிவிச்சிடறாரு. 20 பேரா 50 பேரா 100 பேரா 500 பேரா விஷயம் ஒண்ணுதான், அது எவ்வளவு பேரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று அறிவித்து விடுகிறார். தேர்தல் அப்படிதான் ஈரோட்டில் நிற்கிற ஒரு சூழல். அந்த தேர்தல் நிற்கிறது கூட 222 ஓட்டு வாங்கணும்னு சொல்றாரு. 222 ஓட்டு வாங்குறதுக்கு நாங்க வரலாம், ஏன்னா எங்களுக்கு வேட்பாளர் கிடையாது, கட்சியும் கிடையாது, எங்களுக்கு யாருமே தெரியாது. அந்த ஊர்ல கிழக்கு தெரியாது, மேற்கு தெரியாது, வடக்கு தெரியாது, தெற்கு தெரியாது, திசை தெரியாத ஊர்ல நாங்க திடீர்னு வந்து எங்க கட்சியை சேர்ந்த ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் அதுக்கு பல்வேறு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து ஒரு வேட்பாளராக்கி ஒன்ன ஓட 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 கிளியா கிழிச்சு தொங்க விட்டோம். இந்த பேராசிரியர் கூட இருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் அடி அடி அடிச்சாங்க. எங்களுக்கு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆவதோ அமைச்சர் ஆவதோ அல்லது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போவதோ எங்களுக்கு தேவையில்லை. ஒண்ணு இந்த பெரியார் மண்ணில் டெபாசிட் என்று சொல்லக்கூடிய பிணை தொகையை வாங்க விட மாட்டோம் என்று சொன்னோம், செஞ்சிட்டோம். எங்க வேலை முடிஞ்சு போச்சு, எங்க வேலை முடிஞ்சுச்சுடா கண்ணு. நீ ஏன்டி கண்ணு எங்க வாங்கல? ஏன் 2% நிக்கிறீங்க, அதிமுக கூட நிக்கல, ஏன் வாங்கல? வாங்கலன்னு என்ன தெரியுமா? இப்ப திரும்ப திரும்ப சொல்லல, அந்த 222 ஓட்டு 222 பெரியார். ஆமாண்ட கண்ணு, இந்த பெரியாரிஸ்டுகள் தான், இந்த பெரியாரிய கருத்துக்களை பின்பற்றி இருக்கக்கூடிய பெரியாரின் பேரப்பிள்ளைகள் தான், பெரியாரின் கொள்கை பிள்ளைகள் தான் உன்னை பெரியார் மண்ணில் வைப்பு தொகை இல்லாமல் ஓட ஓட விரட்டினோம். திமுக தான் ஜெயிக்க போது எங்களுக்கு தெரியும். அதிமுக நிக்கல, பிற எந்த கட்சி நிக்கல, உன்னால டெபாசிட் வாங்க முடியலன்னா அதுக்கு நாங்க தான் காரணம் கண்ணு. அதனால எங்களுக்கு இது பெருசு அது சின்னது என்பது நோக்கம் இல்ல, உங்களை விட மாட்டோம். 234 தொகுதி அதான் எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை செய்வோம். எனவே ராமன் படத்தை எரிப்போம் என்று சொல்லி எரிப்பதற்கு முன்னதாக அன்றைய தினம் குத்தூசி குருசாமி, ஆசிரியர் வீரமணி ஐயா உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்ட போதும் பல்லாயிரக்கணக்கான ராமன் படத்தை வீதியில வந்து எரித்தார்கள், காவல் நிலையத்தில் எரித்தார்கள். அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டவர்கள் தான் இந்த கருஞ்சேனை படை, தமிழர் படை என்றால் அந்த படை உங்களை விடாது, நாங்கள் மீட்போம். அது புத்த கோட்டம், அது சமண கோட்டம். அதை நீங்கள் ஆக்கிரமித்திருந்தால் அதை ஆக்கிரமித்ததை மீண்டும் தமிழர் கோட்டமாக நாங்கள் மாற்றுவோம் என்று சொல்லி ராவணனுக்கு கோட்டம் எழுப்புவோம். ராமாயணத்தின் கதாநாயகன் ராமனுடைய அத்தியாயத்தை முடிப்போம், ராவணனுடைய அத்தியாயத்தை தொடர்ந்து எழுதுவோம். நன்றி, வணக்கம்.